ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். பொங்கும் பூங்குனல் மங்களம் பொங்க. இந்த கடக உச்ச குருப்பெயர்ச்சி விருச்சிக ராசியிலே பிறந்த உங்களுக்கு மிகுந்த மங்கள பாக்கியங்களை வழங்கப் போகின்றது. இந்த பெயர்ச்சியானது உண்மையிலேயே வரலாற்று சிறப்பு மிக்க பெயர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், விருச்சிகத்திற்கு பொதுவாக கழிந்த 7.5 நாட்டு சனியில் கடும் சோதனைகளும் வேதனைகளும் அனுபவிச்சாச்சு. எல்லாம் எக்கச்சக்கமாக அனுபவிச்சு முடிச்சாச்சுங்கிறத விட ஏமாந்து அனுபவிச்சது. அதாவது நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு நிறைய பேர் செஞ்சாங்க. நீங்கள் எல்லாரையும் எளிதில் நம்புனீங்க. உங்களை நம்பி அதாவது உங்களுடைய நம்பிக்கையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி உங்களை சார்ந்தவர்கள் உங்களை விட மேலாக வந்துட்டாங்க. சரி, உங்களை அப்படியே விட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல, உங்களை தூக்கி போட்டு மிதிஞ்சு கீழே அதல பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிட்டாங்க. அதனால் நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டதனாலே உங்கள் வாழ்க்கையிலே அதல பாதாளத்தில் போய் விழுந்தீங்க. 3ஆம் இடத்து சனி அவ்வளவு சிறப்பாக இல்லை. அதுக்கடுத்து 4ஆம் இடத்து சனி இருக்கிற கொஞ்ச நெஞ்சத்தையும் சேர்த்து போட்டு மொத்தத்தில் தோண்டி புதைச்சிருச்சு. இது சனி செஞ்ச வேலை. இவ்வளவையும் தாண்டி வந்திருக்கீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இதே விருச்சிகத்தில் இல்லாமல் மற்ற ஒரு ராசியாக இருந்து இந்த மாதிரி 15 கிட்டத்தட்ட 20 வருஷமாக சோதனை மேல் சோதனையாக வந்திருந்துச்சுன்னு சொன்னால் எந்த ராசிக்காரங்களாலும் அவங்கள தாங்க முடியாது. அந்த அளவுக்கு சோதனைகளும் வேதனைகளையும் அனுபவிச்சாச்சு. கிட்டத்தட்ட இறுதியாக சனி பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னு சொன்னால் அதுக்காக பெரிய மகாராஜ யோகத்தை எல்லாம் கொடுத்துட மாட்டார் சனி. இந்த இடத்துல தான் இந்த குரு பெயர்ச்சி என்பது உங்களுக்கு வலுவான ஒரு பெயர்ச்சியாக, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்கு. காரணம், இந்த பெயர்ச்சி அடைந்த அந்த சனியையும் இந்த குரு பகவான் பார்வையிடுகின்றார். இப்போ 5ஆம் வீடு கெட்டு போயிடக்கூடாது. அதே சமயத்தில் 9ஆம் வீடும் வலுவடைய வேண்டும். 1, 5, 9 இந்த மாதிரி வலுவடைந்தால் ஒரு ஜாதகருக்கு அதைவிட சிறப்பு எதுவுமே கிடையாது. எவ்வளவு மற்ற எந்த வீடுகள் ஓய்ந்து போனாலும் 1, 5, 9 இந்த வீட்டுக்காரர்கள் வலுவாக அமைய பெற்றுவிட்டால் வாழ்க்கையில் அனைத்து விதமான நானா விதமான சுகபோகங்களை அனுபவிக்கலாம். மனுஷன் பிறந்திருக்கிறதே எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிறவி எடுத்து ஓடுகிறோம். அந்த நோக்கத்திற்குள்ளே இடையிலே அவ்வப்போது ஸ்பீட் பிரேக்கர்கள், கல், முள், மண் இவைகளெல்லாம் தாண்டி வர வேண்டியிருக்கு. அது பொதுவாக எல்லா மனுஷாளுக்கும் அப்படித்தான் இருக்கும். அதுக்காக பிறந்ததுலேருந்தே எல்லா சுகபோகத்தையும் தடையில்லாமல் அனுபவிச்சுட்டு வந்துட முடியாது. சின்ன சின்ன தடைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். மூக்குன்னா சளி இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக மூக்குன்னா சளின்னா மூச்சு விட முடியாத அளவுக்கு சளி இருக்கக்கூடாது இல்லையா? அதுவும் அடிக்கடி மூச்சு அடைச்சிருச்சுன்னு சொன்னால் உயிர் வாழ முடியாதே. அதுபோல் சோதனைகள் வேதனைகள் எல்லாருக்குமே இயற்கை. வீடுன்னா வாசல்னு ஒன்று இருக்கும் அப்படிம்பாங்க. அப்போ வாசல்னு இருக்குது அப்படிங்கிறதுனால வாழ்க்கைன்னு சொன்னால் சோதனை இருக்கத்தான் செய்யும். சோதனையே வாழ்க்கையாக போயிடக்கூடாது இல்லையா? அந்த அளவுக்கு ரொம்ப சிரமத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க. இவைகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக உயர்ந்த வகை யோகத்தை வழங்கக்கூடிய அளவிலே 9ஆம் வீடு ஆகிய பாக்கிய வீட்டிலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உச்சம் அடைந்து காணப்படுகின்றார். இந்த தேதி என்பது பராபவ வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் நாள், ஆங்கில தேதிக்கு 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 10 மணி அளவிலே இந்த மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் கடக ராசியிலே பிரவேசம் அடைகின்றார். இந்த பிரவேசம்தான் உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சக்திமிக்க ஒரு பிரவேசமாக அமைந்து காணப்படுகின்றது. இதில் பராபவ வருஷத்தில் இந்த குரு பகவான் தான் ராஜா பொறுப்பை ஏற்றிருக்கின்றார்.
நவநாயகர்கள் சபையில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ராஜா பதவி வந்து மாறும். இந்த ஆண்டில் இதே குரு பகவான் தான் ராஜா பதவியை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற காரணத்தினால எப்பயுமே ஒரு மாநிலத்தில் ஒரு எம்எல்ஏ போட்டியிட்டு ஜெயிச்சிட்டாரு, முதல் அமைச்சர் ஆயிட்டாருன்னு சொன்னால் தன்னுடைய தொகுதியை வந்து ரொம்ப சிறப்பாக வச்சிருவார். அது போலத்தான் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் வந்து குரு உச்சம் பெறுகின்றார். அதே குரு ராஜா பொறுப்பை ஏற்றிருக்கின்ற காரணத்தினால இந்த தனுசு ராசி, மீன ராசி, அதே போல் விருச்சிக ராசி, இப்படிப்பட்ட ராசிகளுக்கெல்லாம் அவர் வந்து மிகுந்த ஒரு பிரதிபலிப்பை கொடுப்பார். தன்னுடைய ராஜா பொறுப்பை ஏற்றிருக்கின்ற காரணத்தினால மிகுந்த வளத்தை உண்டாக்கக்கூடியதாக அவர் செய்வார். அதே போல் மகரத்தையும் விட்டுவிட மாட்டார். அவர் நீச வீடுன்னு சொன்னாலும் அவருடைய பார்வை படுகிறது இல்லையா, அதனால் அந்த மாதிரி கன்னி ராசியையும் விட்டு வைக்க மாட்டார். இப்படிப்பட்ட அவராவது அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி யார் யாருக்கெல்லாம் சாதகமான பெயர்ச்சி அப்படிங்கிற கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல வராரு. அதே போல் கடகராசியில் வந்து அவரே உச்சம் பெறுகின்றார் அந்த வீட்டிலே. அதனால் கடகராசிக்காரங்க, அடுத்து கன்னி ராசிக்காரங்க, அது பின்ன விருச்சிக ராசிக்காரங்க. தனுசு என்பது வந்து அவர் 8ஆம் இடத்துல மறைந்துட்டாலும் கூட அவருடைய வீடு ஆகையினால அதுவும் போக 8ஆம் இடத்துல உச்சம் பெறுகின்ற காரணத்தினால தனுசையும் அதாவது பிரகாசமாக பொலியச் செய்வார். இதெல்லாம் பத்தாது. மீன ராசி அது ஜென்மச்சனியாக ஓடினாலும் மீன ராசிக்காரங்களையும் நல்லபடியாக வச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை அவர் கண்டிப்பாக செய்வார். இதில் முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால் விருச்சிகத்துக்கு பாக்கிய வீடாகிய கடகத்தில் போய் அவர் உச்சம் பெறுகின்ற காரணத்தினால இந்த விருச்சிக ராசியிலே பிறந்த உங்களுக்கு கழிந்த 20 ஆண்டுகளாக அனுபவித்து வந்த தொல்லை துயரங்களெல்லாம் விட்டொழிக்கப்பட்டு அதிலிருந்து விடுபட வைத்து நல்ல சுகபோக வாழ்க்கையை எப்படி எதிர்பார்த்தீர்களோ அந்த அளவுக்கு மேலாக உங்களை வைத்து பொலிவடையச் செய்வார், புகழ் பெறச் செய்வார், பிரகாசம் பெறச் செய்வார். அந்த அளவுக்கு பொறுப்பெயர்ச்சியினுடைய தாக்கம் மிக வலிமை வாய்ந்ததாக இருக்கின்றது. 1ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல உச்சம் அப்படிங்கிறதுனால பாக்கியம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய நடவடிக்கைகள் என்பது வந்து மேல்மட்ட ரீதியாக இருக்கும். ஒரு சாதாரண மனுஷாளாக இருந்தால் கூட உங்களுடைய நோக்கமும் உங்களுடைய செயல்பாடும் மிகுந்த உன்னத நிலையில், மேல்மட்ட நிலையில் அது இருக்கும். ஆகையினால உங்களை வந்து பெரியவங்க வந்து உங்களை அரவணைத்து காப்பாற்றுவாங்க. அதே போல் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து உங்களுடைய சமுதாயத்திலே உங்களை தலை நிமிர்ந்து நிற்கச் செய்வார். அதே போல் பாக்கியம் வலுவடைந்து விட்டால் அனைத்து சுகங்களும் அனுபவிக்கக்கூடிய பாத்தியதை ஏற்படும். 5ஆம் வீடு வலுவடைந்தால் மட்டும் பத்தாது. 9ஆம் வீடு வந்து சிறப்பு பெற்றால்தான் அந்த கிடைக்கக்கூடிய பூர்வ புண்ணிய வலிமைகளை வந்து நாம் அனுபவிக்க முடியும். அந்த அளவுக்கு 5ஐயும் பார்க்கின்றார், 9ஆம் இடத்திலே இருக்கின்றார், 1ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால சுகபோகத்திற்கு பஞ்சம் இருக்காது. அதாவது ஆண்டாண்டுகளாக அனுபவித்து வந்த சங்கடங்கள், தொல்லைகள், துயரங்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாத்தையும் ஒழித்து கட்டிவிட்டு உங்களை ஒரு சாதனையாளராக ஆக்கி காட்டக்கூடிய வல்லமை இந்த குருவுக்கு ஏற்படுகின்றது. ஆகையினாலே அனைத்து தொல்லைகளிலிருந்து விடுபட்டு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பு. அடுத்தபடியாக 9ஆம் வீடு என்பது பாக்கியம் என்ற காரணத்தினால வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகைகளில் உங்களுக்கு என்ன உதவி அல்லங்கில் என்ன அதாவது உத்தியோகமோ தொழில் வியாபாரமோ எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். அவ்வளவும் வெற்றிகரமாக நடக்கும். அதுக்கடுத்தபடியாக 2ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல உச்சம் பெறுகின்ற காரணத்தினால மறைமுகமான வருமானங்கள் நிறைய வரும். 2ஆம் வீடு என்பது தன வீடு. தன வீட்டுக்கு 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல அந்த குரு அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால வருமானம் வராதுன்னு சொல்லணும். உச்சம் பெற்றுவிட்ட காரணத்தினால வருமானம் வரும், மறைமுக வருமானமாக வரும். இப்போ கணக்குப்படி வரணும் அப்படின்னு சொல்கிறது கம்மியாக இருக்கும். அதே போல் கணக்கில் அல்லாத வரவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். 25% கணக்கில்னு சொன்னால் 75%. இப்போ சினிமா நடிகர்கள்லாம் அப்படித்தானே வாங்குறதாக சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. 25% நேரடியாக வாங்கிட்டு 75% இன்டைரக்டாக கேஷாக கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் செவி வழி செய்தி. அதுபோல்
விருச்சிகத்தில் பிறந்த உங்களுக்கும் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபார ரீதியாக மறைமுகம் இன்டைரக்டான வருமானங்கள் நிறைய வரும். குடும்பம் ஏற்கனவே நலிந்து போய் விட்டது. அந்த குடும்பத்தை சீர்தூக்கி நிறுத்தக்கூடிய வகையிலே வருமானங்கள் நிறைய கிடைக்கும். ஆகையினால குடும்பத்தை பற்றி கவலையே பட வேண்டாம். குடும்பம் சீராகவும் சிறப்பாகவும் விளங்கும். வாக்கு வன்மை சிறப்பாக இருக்கும் என்றாலும் கூட மறைமுக தாக்குதல் உங்களுக்கு ஏற்படும். அப்போ சொல்லில் கவனமாக இருக்க வேண்டும். இது ஒன்று மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தபடியாக 3ஆம் இடத்திற்கு அவர் 7ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தொழில் வலிமை ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் வியாபாரத்திலும் உத்தியோகத்திலும் கூட சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நீங்கள் நினைத்தது ஒரு 50,000 ரூபா சம்பளத்தில் எதிர்பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா சம்பளமாகவே உத்தியோகம் அமைஞ்சிடும். அதே போல் தொழில் வியாபாரத்தை பொறுத்தமட்டில் 10% லாபம் கிடைச்சா போதும் சாமின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் 30% லாபத்தை அள்ளி கொடுப்பார் இந்த குரு பகவான். பிரயாணங்கள் வெற்றிகரமாக அமையும், முயற்சிகள் கைகூடும், காம சுகம் அதிகமாக கிடைக்கக்கூடிய கட்டம். 3ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற நீச்ச வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால காமம் அதிகமாக பொங்கும், பீரிட்டு எழும். அதற்கு தீனி போடக்கூடிய வகையிலே சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய பாத்தியதை சந்தர்ப்பங்கள் உண்டாகும். அதே போல் முயற்சிகள் கை கொடுக்கும், பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட நிலவரங்கள் உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்ல வெற்றியை கொடுக்கும், ராஜயோகத்தமாக விளங்கும். அடுத்தபடியாக அந்த 4ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்துல போய் இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது தாய் சுகம், கல்வி. அந்த வீட்டில் ஏற்கனவே அரவு என்று சொல்லக்கூடிய ராகு இருக்கின்றார். இது கொஞ்சம் சுகத்தை தடுத்து கொண்டு இருக்கின்றார், அல்லது சுக வீணம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கிறது. இதுக்கு 6ஆம் இடத்துல போய் கூறியிருக்கின்ற காரணத்தினால மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும். இதில் தவிர்க்க முடியாது. கிட்டத்தட்ட குருப்பெயர்ச்சி ஆகி ஒரு 3 மாத காலங்கள் வரைக்கும் மருத்துவ செலவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அது தாயாருக்காக இருக்கும். உங்களுக்கு அல்லங்கில் உங்களுடைய பெற்ற தாயாருக்கு அந்த வைத்திய செலவுகள் ஏற்படும். அதே போல் வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இப்போதைக்கு வண்டியை மாற்ற முடியாது. அதே வண்டியை செவ்வனே சரி செய்யப்பட்டு நல்ல நிலையில் இயங்கக்கூடியதாக விளங்கும். வீடு சம்பந்தப்பட்ட வகையில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகிவிடும். அடுத்தபடியாக 5ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அதான் பருத்தி புடவையாக காய்ச்சி புடவை கையில் கிடச்சது போலம்பாங்க. அந்த மாதிரியான யோகம் எதிர்பார்த்தது நீங்கள் நினைக்கும் போதே நீங்கள் போய் பார்க்க வேண்டும் என்று எண்ணுகின்ற நபர் தேடி வந்துடுவார். அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே 5ஆம் வீடு விளங்குகின்றது. 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவரே அந்த குரு தான். அந்த வீட்டை அவர் பார்க்கின்றார். நல்ல பார்வை, அதாவது ஸ்பெஷல் பார்வை, 9ஆம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால தொட்டது தொலங்கும், விளங்கும், விருத்தியாகும். பிள்ளைகளுக்காக நல்ல செலவுகள் செஞ்சிருக்கிறீங்க. பிள்ளை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல புத்திர பேறு கிடைக்கும். ஏற்கனவே குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்கி கொண்டிருப்பவர்களுக்கு பிள்ளைகளின் கடமை இன்னும் சரிவர முடியலையே என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு இப்பொழுது நல்ல இடத்துல நல்ல சம்பந்தம் ஏற்படும். அதற்காக செலவினங்கள் அதிகமாக ஏற்படும். கடன்களும் வாங்கி செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். ஆனாலும் வெற்றிகரமாக மிகுந்த அந்த ராஜயோக திருமணம் அப்படின்னு சொல்லும் யா, ராஜா வீட்டு திருமணம் யா அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு திருமண வாய்ப்பு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அமையப் போகின்றது. பிள்ளைகளால் பெருமை பெறக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டம். ஆகையினாலே உற்றார் உறவினர்கள் எல்லாம் உரசிக்கொண்டு சென்றவர்கள், இடித்து கொண்டு சென்றவர்களெல்லாம் உங்கள் காலடியிலே வந்து சேரக்கூடிய காலகட்டம் இந்த அருமையான நேரம். அடுத்தபடியாக குலதெய்வ வழிபாடு மிகுந்த சிறப்பாக இருக்கின்றது. ஏற்கனவே நீங்கள் பண்ணிய குலதெய்வ வழிபாட்டின் பலன் பரிபூர்ணமாக உங்களுக்கு அருள் வந்து சேரும். ஆகையினாலே சில பேருக்கு சாமியாட்டம் கூட வந்து சேர்ந்துடும். அந்த அளவுக்கு மிக பிரமாதமாக குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கின்றது. அதனாலே உங்களுடைய பிள்ளைகள் மிகுந்த வலிமை பெறுவார்கள், மிகுந்த யோகத்தையும் பெறுவார்கள். அடுத்தபடியாக 6ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அந்த கடன், சத்துரு, நோய் இவைகள் சற்று தணிந்து காணப்படும். முழுக்க முழுக்க விலகிவிடாது, சற்று தணிந்து காணப்படும்.
6ஆம் இடத்திலே லக்னேசனே 6ஆம் இடத்தில் ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலே எவ்வளவு கடன் தொல்லைகள் எல்லாம் இருந்தாலும் கட்டுக்குள்ளே இருக்கும். மிகுந்த சக்கரவர்த்தி யோகம் போல ஒரு ராஜயோக அமைப்பை பெறக்கூடிய காலகட்டமாகவே இது விளங்கும். அடுத்தபடியாக 7ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால மனைவியினால் ஏற்பட்ட களங்கம் விலகிவிடும். நண்பர்களால் ஏற்பட்ட விரோதம் குரோதம் விலகி நல்ல நட்பு அமையும். அந்த கூட்டாளிகளோடு இணக்கம் இல்லாமல் ரொம்ப சிரமத்தையும் வேதனையும் அனுபவித்து கொண்டு வந்த உங்களுக்கு இப்போ உங்களுடைய கட்டத்தில் சரியான ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாரியா அப்படிங்கிற கணக்கில் வரும். ஆக பார்ட்னர்கள் விலகி போகக்கூடிய காலகட்டம். அது விலகி போகிறது நல்லது தான். இப்போ உங்களுக்கு யோகம் வரக்கூடிய நேரத்தில் அவங்க விலகுறாங்க. அது அவங்களுக்கு தான் நட்டம். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. மனைவியினால் சில வருமானங்களும் கிடைக்கும், யோகங்களும் கிடைக்கும். அடுத்து 8ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ஆயுளை பற்றி பிரச்சனை இல்லை. களங்கம் விலகும். தூய அன்பு தூய காதல் மலரக்கூடிய கட்டமாக விளங்கும். 9ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வர்க்கங்களால் எப்பயுமே தோப்பனார் வர்க்கத்தால் பகைதான் ஏற்படும். இந்த குறுப்பெயர்ச்சி தான் உங்களுக்கு தோப்பனார் வர்க்கத்தின் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்க இருக்கின்றது. அதிலும் எதிர்பாராத தனவரவு தன யோகம் இருக்கின்றது. உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு பாகஸ்தமெல்லாம் ஒரு சல்லி குறையாமல் சேர்ந்து அந்த அளவுக்கு இருக்குது. 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால தொழில் வியாபாரம் உத்தியோகத்திற்காக அலைச்சல் திருச்சல் ஏற்படும். அதே அலைச்சல் திருச்சலால் உங்களுக்கு மிகுந்த பொருளாதார மேம்பாடு அடை. அதனால் எந்த சிரமமே உங்களுக்கு தெரியாது. வாழ்க்கையில் இதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தீங்க. காத்திருப்பு வீண் போகவில்லை. நல்ல விதமாக எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்களோ அத்தனை கனவுகளும் நனவாக விடும். அந்த மாதிரி யோகம் அமைந்திருக்கின்றது. புதிய தொழில் தொடங்குபவர்கள் தாராளம் தொடங்கலாம். நல்ல கட்டம். அதே சமயத்தில் அந்த தொழில் வியாபாரம் ஏற்கனவே செஞ்சு வந்துகிட்டும் நட்டமாகி இருந்தவர்களுக்கு புதிய பேரில் புதிய நேம், அதே போல் புதிய அந்த வரி இலக்க நம்பர், அதாவது புதுசாக லைசன்ஸ் எடுத்து ஒரு கட்டத்தை ஓட்டினீங்கன்னு சொன்னால் மிக பிரமாதமாக வேலை செய்யும். எவ்வளவோ நஷ்டங்களை எல்லாம் சந்தித்த உங்களுக்கு இப்போ இந்த ஒரு புதிய கணக்கு புதிய அறிமுகம் வியாபார தொடக்கத்தை தொடங்கினேன்னு சொன்னால் இதுதான் உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே முச்சில கொண்டு போய் உட்காரக்கூடிய ஒரு அருமையான கட்டம்னு அர்த்தம். இதை தவற விட வேண்டாம். தொழில் முனைவோர் அதாவது வியாபாரத்தை தொடங்குபவர்கள் இந்த காலகட்டத்தில் தாராளம் தொடங்கலாம். நல்ல வரவேற்பு காத்திருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையிலே நினைத்த காரியத்தை எல்லாம் நடத்தி காட்டக்கூடிய யோகம், எந்த இலக்கை அடைய வேண்டும் என்று காத்திருந்தீர்களோ அது நிச்சயமாக இந்த பொறுப்பேற்சி உங்களுக்கு வழங்கும். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தொலைதூரத்தில் உங்களை டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க. அதே சமயத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும். ப்ரமோஷனோடு டிரான்ஸ்ஃபர் வித் சம்பள உயர்வு டபுள் பங்காயிரும். நல்ல யோகம் இதெல்லாம். உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து சங்கடங்களும் விலகிவிட்டதுனே வச்சுக்கலாம். உத்தியோகம் பார்க்கிறவர்களுக்கு அவ்வளவு பணிச்சுமைகளும் குறைந்துவிடும். நானாவிதமான யோகங்களையும் அனுபவிக்கப் போகின்றீர்கள். 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால இந்த இடமும் தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும்னு சொல்லலாம். இந்த குறுப்பெயர்ச்சி நேரத்தில் என்னன்னு சொன்னால் லக்னேசனானவர் 6ஆம் இடத்திலே இருந்துண்டு உங்களுடைய லக்னத்தை அதாவது விருச்சிகத்தை பார்க்கின்றார். எப்பயுமே விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் விருச்சிகம் லக்னமோ ராசியோ அவங்க அவங்களுடைய நாயகன் செவ்வாய் எங்காவது ஒரு இடத்திலே இருந்து கொண்டு அந்த உங்கள் ராசியை பார்த்தாரேயானால் அது சக்கரவர்த்தி யோகம் உண்டாகும்னு ஒரு அர்த்தம். இது எங்கே இருந்து பார்த்தா கிடைக்கும்? 1, 6, 7 அல்லங்கில் 10 இந்த இடத்துல இருந்தாருன்னா அந்த விருச்சிகத்தை பார்ப்பார். இப்போ 6ஆம் இடத்துல இருந்துண்டு உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தினால பெரிய சக்கரவர்த்தி யோகமே உண்டாகப் போகின்றது. அந்த மாதிரி இருக்கின்றது. கடகராசியில் பிறந்தவங்களும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களும் ஒன்று கூடக்கூடிய நேரம். இந்த சமயத்தில் விருச்சிக ராசியில் ஒரு பெண்ணும் கடகராசி ஆணும் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் வாழ்க்கை மிகுந்த ரம்மியமாக விளங்கும். அந்த அளவுக்கு யோகமாக இருக்கின்றது இந்த குறுப்பெயர்ச்சி. அடுத்தபடியாக ஏன்னா 11ஆம் வீடில் சந்திரன் இருக்கின்றார். 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால பல பெண்கள் உங்களை போட்டி போட்டுக்கொண்டு காதலிப்பார்கள் இந்த பொறுப்பெயர்ச்சி காலத்தில் இருந்து. இதில் உங்களுக்கு மிகுந்த
சுகபோகம் உண்டாகும். நல்ல ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்து, காதல் மனைவியாகத்தான் இருப்பாள், காதல் மனைவியை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையிலே ரம்மியமாக வாழக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு காத்திருக்கின்றது. லாபங்கள் பெருகும், தொட்டதெல்லாம் துளங்கும். மண்ணை தொட்டா கூட பொன்னாகக்கூடிய காலமாகும். 12ஆம் இடத்திற்கு அவர் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால சுகபோகங்களுக்கும் பஞ்சம் இருக்காது. அதாவது 20 வருஷமாக காஞ்சி போயிட்டீங்க, இப்போ யோக போகம் வருகின்றது, தீவிரமான ஒரு சுகபோகத்தை அனுபவிக்க காத்திருக்கின்றீர்கள். அந்த யோகம் உங்களை வந்து சேரவிருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் அருமையான ராஜயோகம் காத்திருக்கின்றது இந்த குருப்பெயர்ச்சியிலே. நன்றி, வணக்கம்.